போராட்டத்துக்கு அனுப்புனது ஒரே தப்பு, என்னோட தப்பு. இதுக்கு கடவுள் என்ன மன்னிக்கவே மாட்டாருங்க, என்ன மன்னிக்கவே மாட்டாரு. ஸ்டாலின் சர்வாதிகாரி ஆகிடுவேன்னு சொன்னப்ப பார்த்தோம், ரசிச்சோம், கேலி பண்ணி சிரிச்சோம். ஆனா நல்ல நாள் பொழுதுல ஸ்டாலின் செஞ்ச அட்டூழியத்தை எல்லாம் பார்க்கும்போது இந்தியாவின் ஹிட்லர்னு அவருக்கு பட்டம் கொடுத்தா பக்காவா பொருந்தும். எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் போராட்ட களத்துல ஒரு உயிர் பலி நடந்தா கொஞ்சமாவது அஞ்சும். ஆனா ஆசிரியர்கள் போராட்டத்துல ஒரு ஆசிரியர் உயிர் தியாகம் செஞ்ச பிறகும் ஸ்டாலின் சார் செஞ்ச அராஜகங்கள் இருக்கே, இடியமினும் ஹிட்லரும் கூட இவ்வளவு மோசமான வேலையை செஞ்சதில்லை. எங்களுக்கு பெண்களுக்கு இயற்கை உபாதைகளுக்காக நாங்க ஒரு 10 பேர்கிட்ட காலில் கூட விழாத குறையா போய் கெஞ்சி அழுதோம் சார். நாங்க எங்களை தயவு செய்து ஒரே ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தராகவாது விட்டு எங்களை ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம் சார். எதையுமே அவங்க பொருட்படுத்தல. எங்களால முடியல, தயவு செய்து நாங்கெல்லாம் குதிக்கவே போயிட்டோம் சார். எங்களுக்கு ஒண்ணு வாழ விடுங்க, இல்ல சாகிறதுக்காவது விடுங்க. எங்களுடைய போராட்டத்தை சீர்குலைக்கும் விதமா தான் இந்த அரசு தினமும் ஒவ்வொரு முறையும் கையாளுறாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். இதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யறது, என்ன திட்டத்தை பண்றதுன்னு தெரியல. இவங்க புது முயற்சியெல்லாம் கையில எடுக்கிறாங்க. இன்னைக்கு இயற்கை உபாதைகளே இவங்க தடை செய்யறாங்க. இதுக்கு கூட உரிமை, இதுக்கு கூட சார் நாங்க போராட வேண்டியதா இருக்கு. ஆசிரியர் ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா நானுமே செத்து போயிருப்பேன் சார். ஆசிரியர் கண்ணனின் மரணத்தை யாருமே பேசல. காரணம், அந்த மரணத்தை மறைக்க ஸ்டாலின் கவர்மெண்ட் செஞ்ச அட்டூழியம் அப்படி. உயிரிழந்த ஆசிரியர் கண்ணனுக்கு பிற ஆசிரியர்கள் யாரும் அஞ்சலி செலுத்திடக் கூடாதுன்னு இந்த விடியா திமுக அரசுக்கு எதிராக நீதி கேட்டு போராடின அனைத்து ஆசிரியர்களையும் கைது பண்ணாங்க. கைது பண்ண ஆசிரியர்களை கழிப்பறைக்கு கூட போக விடாம இம்சை பண்ணிருக்கிறாங்க. அடக்கி ஒடுக்கி ஓட ஓட விரட்டுறாங்க. இதுக்கு கூட உரிமை இல்ல, இது கூட உரிமை இல்ல. சார் எங்க அன்னைக்கு கரெக்டா சொல்லுங்க சார். எவ்வளவு நேரம் சார் பஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்குது? நாங்க எவ்வளவு 12 மணி நேரம், எவ்வளவு நேரம் ஒரு ரெஸ்ட் கூட இல்ல சார். அடக்கி ஒடுக்கி ஓட ஓட விரட்டுறாங்க. வெறும் 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு போராடி காவல்துறை கிட்ட அடிபட்டு மிதிபட்டு நொந்து போய் ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிட்ட பிறகும் ஸ்டாலின் மனசு இறங்கலன்னா இவர் சர்வாதிகாரி தானே. அவசரப்படாதீங்கன்னு நான் டவர்ல ஏறும்போது பேசுறேன். கவலைப்படாதீங்க ஐயா, உங்களுக்கு 4 மாசத்துல நிச்சயம் ஆகும். தற்கொலை பண்ணிக்காதீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொன்னாரு. மண்டபத்தில் வந்திருக்கும் போது எனக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டாரு. தவறான முடிவு எடுக்காதன்னு சொன்னாரு. ஆனா அவரு போய் எனக்கு எடுத்துட்டு, இந்த முடிவை யாரும் எடுத்துடாதீங்க. நாம போராடி வாங்கி ஆகணும். நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், கடை வாங்கணும், சரி பண்ணணும். நாம போயிட்டா ஒருத்தர் நம்ம குடும்பத்தை பார்க்க மாட்டான். இருந்து நாம சாதிக்கணும். யாரும் இந்த முடிவை எடுத்துடாதீங்க. கருணாநிதி ரஷ்ய புரட்சியாளர் பேரை தன் மகனுக்கு வச்சதா ஒரு கதை சொல்லுவாரு. எல்லாத்தையும் தப்பு தப்பா செஞ்சே பழக்கப்பட்ட கருணாநிதி அதுலயும் சொதப்பிருக்கிறாரு. ஸ்டாலின் பேரை வைக்காம ஜெர்மனியின் ஹிட்லர் பேரை வச்சிருந்திருக்கணும். கருணாநிதி வைக்கலனாலும் காலம் சொல்லும், இந்தியாவின் ஹிட்லர் ஸ்டாலின் தான்.